गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः तस्मै ஆகே ஆதி பராசக்தியின் 10வது ஸ்லோகம். ஓம் விஷ்ணோ விஷ்ணு நவரசவாத நவரச பிரணவ ஸ்லோக சக்தி நவ நவவாஷான நவரசவாத சத்வோதேவி ரோக வில்லங்க நிவாரணி நவரசவாத நவகிரகோ சரஸ்வதி லக்ஷ்மி சக்தி பூஜா ஸ்லோக காளி காளிகே காளி துர்கே லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. இது 10வது ஸ்லோகத்தின் தொகுப்பு. இந்த 10வது ஸ்லோகத்திலே விஷ்ணுவை போகர் என்ற சக்திக்குள்ளே அன்னை புகுத்துகிறாள். விஷ்ணு விஷ்ணு இதுவரையில் இந்த விஷ்ணுவானவன் மகாலட்சுமியமாகி மகாலட்சுமி தானுமாகி தானுமான லட்சுமி மகாவிஷ்ணுவாகி இந்த கூட்டுத்தொகை அனைத்தும் ஆதிபராசக்தியின் ஏகாந்தமானது. விஷ்ணுவே லட்சுமியானாள். அந்த லட்சுமி விஷ்ணுக்குள்ளே புகுந்தாள். இங்கு அன்னை ஆதிபராசக்தி இந்த விஷ்ணுக்கு ஒரு படி மேலான தத்துவத்தை உண்டு பண்ணுகிறாள். போகரின் தத்துவம், போகரின் நிலை. அந்த போகரின் தத்துவம் தானே ஆகி என்பது அன்னை ஆதிபராசக்தி. அந்த போகரின் தத்துவம் தானே ஆகிறாள். தனக்குள்ளே தானாகி அவளும் அதற்குள்ளே இருக்கிறாள். ஒரு பெண் போகர் என்ற ஆணின் அந்த சக்தியை அடைந்து அந்த சக்திக்குள் அந்த பெண்ணான ஆதிபராசக்தியும் இருந்து தானும் தானாகி ஆதிபராசக்தி தானே தானாக அதற்குள்ளே இருந்து இந்த இணக்கங்களை அனைத்தும் ஒன்று சேர்த்து விஷ்ணுவிடத்திலே கொடுக்கிறாள். இப்பொழுது விஷ்ணுவின் மகா தத்துவம் போகரின் தத்துவம் ஆகிறது. போகரின் தத்துவம் இது போகரின் தத்துவம் இணைவதற்கு விஷ்ணுவோடு சரஸ்வதி இணைத்தால் ஆகாது. விஷ்ணுவோடு சிவனின் மனைவி பராசக்தியை இணைத்தால் ஆகாது. விஷ்ணுவின் மனைவியை லட்சுமியை இணைத்தால்தான் இந்த போகரின் தத்துவம் வரும். ஆகவே லட்சுமியோடு கூடி போகரின் தத்துவமாக தான் மாறுவது ஆதிபராசக்தி. தானும் தானாக இருந்து அவளும் அங்கே இருந்து ஒன்றுமில்லை. அன்னை 2 கூறுகளாக பிரிகிறாள். ஒன்று ஆண் தத்துவமான போகரின் உருவத்தை சார்ந்து இருக்கின்றாள். மற்றொன்று ஆதிபராசக்தியின் முழு மகாசக்தியோடு இருக்கின்றாள். இந்த கூட்டுத்தொகைகள் ஒன்றிணைந்து விஷ்ணுக்குள்ளே புகுந்து போகரின் தத்துவமாகிறாள். இந்த போகரின் தத்துவம் மலர்வதற்கு காரணமாக இருப்பது லக்ஷ்மி. ஆகவே லக்ஷ்மியை உடன் வைத்துக் கொள்கிறாள். ஆகவே இந்த விஷ்ணு என்று சொல்ல கூடிய விஷ்ணுவுக்கு போகரின் தத்துவம்.
இந்த போகரின் தத்துவம் எதை ஆதாரமாக வைத்து வருகிறது? நவரசவாதம், 9 வகையான வாதங்கள். ஒரு பொருளை மாற்றி அமைத்தல் வாதம் என்பது. மற்றொன்று வாதம் என்பது வியாதி. இங்கு வியாதியை தொடாது. நவரசவாதம் இது போகர் போன்ற பெருமக்களால் தான் செய்ய இயலும். ஒன்றுமில்லை, நீங்கள் பழனி திருக்கோவிலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். பழனி மலை மேலே இருக்கக்கூடிய ஆண்டி, அந்த கற்ப கிரகத்திலே இருக்கக்கூடிய சிலை 9 வகையான நவபாஷாணங்களால், நவா என்பது 9, தயாரிக்கப்பட்டு போகரின் வழியாக உருவேற்றப்பட்டு அந்த சிலைக்கு அந்த நவரசத்தன்மையை அழைத்து அந்த பீடத்திலே வைத்து விட்டான். ஆண்டியை எவனாவது வேண்டிக் கொள்வானா? குழந்தை வேண்டும் என்று. ஆண்டி என்பவன் சன்னியாசியாக போகக்கூடியவன். அவன் மேலே படக்கூடிய நீர், அபிஷேகத்தின் நீர் தெளித்து கொண்டால் வெண்குஷ்டம் போகுமாம். இது போகரின் சித்தத்துவம். அந்த சிலை மேலே இருக்கக்கூடிய சந்தனம் எடுத்து குழைத்து உடலிலே தடவிக்கொண்டால் அனைத்து நோய்களும் தீரும். வெண்குஷ்டம் அல்ல, பெருங்குஷ்டமும் தீரும். அரிப்பு நோய்கள் தீரும். இது நவபாஷாணத்தால் செய்யக்கூடியது. இந்த நவபாஷாணத்தின் தத்துவம் சித்த பெருமான்கள் கையாண்டது அஷ்டசித்து. அஷ்டம் என்றால் 8. 8 வகையான சித்துக்கள். இந்த சித்தின் மேலான பொருள் என்ன? ஒன்றுமில்லை, கண்ணனை எடைக்கு நிகர் செய்தனர். அனைத்து பொருள்களும் மறுதட்டிலே வைக்கப்பட்டது. கண்ணன் எடை சரி வரவில்லை. வேண்டிக் கொண்ட பின் கண்ணன் எடை சரி வருகிறது. ஒரு மலையை கடுகின் எடை அளவுக்கு மாற்றி, மலை பெரிதாக தான் இருக்கும், மலையின் பரப்பளவு பெரிதுதான், அதனுடைய எடையை கடுகாக மாற்றி கையிலே எடுத்து வருவது. சஞ்சீவனி மலையை ஜெயனுபான் தூக்கி வந்தான். மூலிகை மறந்து போனது, மலையை தூக்கி வந்தான். அந்த மலையின் அளவை கடுகின் எடைக்கு மாற்றுவது இது சித்து. சிறிய உடம்பை பெரும் உயரமாக மாற்றிக்கொள்வது. இந்த பெரிய உடலை காற்றில் மிதக்கும்படி செய்வது. இதுபோன்ற தன்மைகளுக்கு சித்து என்பது பெயர். ஒரே காலத்தில் ஒரே நபர் பல்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் இருப்பது, இதற்கெல்லாம் சித்து என்றது பெயர். இது 8 வகைகள் அடங்கும். இந்த 8க்கு பின் வருவது நவரசவாத. நவரசவாத நவரச பிரணவோ ஸ்லோக சக்தி. அன்னை செய்கிறாள், ஆதிபராசக்தி செய்கிறாள். அஷ்டமாசித்தை ஒருவனுக்கு கொடுத்து அவன் அதுக்கு மேற்கொண்டு வர வேண்டியது நவம் என்று சொல்லக்கூடிய வாதத்தின் தன்மை. இந்த அஷ்டமாசித்து கிடைத்த பின் பெரும்பாலோர் சித்தாடுவதில் நின்று விடுவார்கள். அது இயல்புதானே. ஒரு சக்தி உடலுக்குள்ளே வந்து விட்டால் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற இயல்பு நிலை. அதுவும் தெய்வீக சக்தி ஒருவரிடத்திலே இருக்குமாயின் அதை பொதுமக்களிடத்திலே நவரசமாக காட்டிக் கொடுப்பார். இதுவரை அஷ்டசித்து. அடுத்து 9வது இலக்கம் வாதம்.
வாதம் என்பது பித்தத்தை சார்ந்த ஒரு நோய். இங்கு அந்த நோயை பொருள் கொள்ளலாகாது. இது நவரசவாதம். நவரசவாதம் என்பது ஒரு மண்ணை பொன்னாக்குவது நவரசவாதம். நவரசவாத நவரச பிரணவோ ஸ்லோக சக்தி என்று தன்னை ஆதி பராசக்தி விஷ்ணுவிடத்திலே அறிமுகப்படுத்திக் கொண்டு, விஷ்ணுவிடத்தில் அறிமுகப்படுத்திக் கொள்வது பெரிதல்ல. அந்த தன்மையை விஷ்ணு புரிந்து கொள்வதற்கு போகரின் சக்தி விஷ்ணுக்கு தெரிய வேண்டும். விஷ்ணுக்கு அனைத்து சக்திகளும் உண்டு. போகரின் சக்தியை காட்டிலும் அதிக சக்தி உண்டு. ஆனால் இங்கே அவருடைய கதாபாத்திரத்தை போகரின் சக்தியோடு கூட்டி அந்த போகத்தின் தன்மை என்பது நன்மையை தீமையை அனுபவித்தல். இங்கு போகர் தன்மை என்பது 9 வகையான நவரசவாதத்துக்குள்ளே அடக்குவது என்பது பொருள். அதை அன்னை விஷ்ணுக்குள் புகித்து விட்டேன் என்று விஷ்ணு தன் காதுகளில் கேட்கும் வண்ணம் சொல்கிறாள். பல வருடங்கள் யோக சித்தாந்தத்தை கற்று கோடியில் ஒருவர் அல்லது பல்லாயிரம் கோடியில் ஒருவர் இந்த போகர் என்று தத்துவத்திலே ஒருவர். அந்த அருளை அஷ்டமாசித்தும் நவரசவாதமும் மக்கள் தெய்வ நம்பிக்கையோடு நெல்வழிகளில் பயன்படுத்த வேண்டுமென்று விஷ்ணுவை போகர் என்ற சித்தாந்தத்துக்குள்ளே அன்னை ஆதிபராசக்தி அடக்குகிறாள். அதற்கு போகப்பெருமான் பழனிமலை சாரலை கடந்து போனான். 6 படைகளில் ஒரு வீட்டை அவன் தேர்ந்தெடுத்தான். அவன் தேர்ந்தெடுக்கும் சமயம் அறுபடை வீடில் பழனியான அந்த முருகனின் சிலை ஆண்டியின் கோலத்தில் தென்பட்டது. இந்த ஆண்டியின் தத்துவம் என்ன? எதுவும் வேண்டாம் என்றால் 5000 ஆண்டுகள் எந்த விதமான உணவு அருந்தாது. 5 தலை கொண்ட நாகம் காற்றை புசித்து உயிர் வாழ்வது போல் யோகத்திலே உயிர் வாழ்ந்தால் இது கூடும். 9 வகையான வாதம் ஒன்று கூடும். அதுபோன்று ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டு 95 42 ஆண்டுகள் 45 ஆண்டுகள் விரதம் இருக்க வேண்டும். பாதி வாழ்க்கை போனது. அதற்கு பின்தான் இந்த நவரசத்தின் தன்மை போகர் நிலை கொண்ட மனிதனுக்கு வரும். ஆகவே அந்த சக்தியை விஷ்ணுக்குள் புகுத்துகிறாள். மண்ணை தங்கமாக்குவது, இரும்பை தங்கமாக்குவது, இவை அனைத்துமே சித்துக்கு பின். சித்து என்பது 8, அஷ்டமா சித்து. அந்த 8ஐ கடந்து வரின் 9வது நவரசவாதம். இந்த நவரசவாதத்தின் தன்மை ஆதி பராசக்திக்குள் அடங்குகிறது. அவள் யாரை விரும்புகிறாளோ, அஷ்டமாசித்தை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்த தெய்வீகத்தன்மையான உடலோடு அவதாரங்கள் எடுக்கக்கூடிய இறைவனுக்கு கொடுக்கிறார். அந்த இறைவன் இங்கே விஷ்ணுவாகிறான். ஓம் விஷ்ணோ விஷ்ணு. இதற்கு முன் லக்ஷ்மியோடு சேர்ந்திருந்தான். இப்பொழுது லக்ஷ்மியோடு குடிகொண்டு போகரின் நவரசவாத தத்துவத்தை தனக்குள்ளே அடக்கிக் கொண்டு
ஆதிபராசக்தியான அன்னையை வேண்டுகிறான். இந்த நவரசவாதம் என்பது அனைத்து மனிதர்களின் உடலிலும் உண்டு. இது எங்கு குடிகொண்டிருக்கிறது? இந்த மகாசக்தி மனித நரம்பு மண்டலத்தில் மூளை பகுதியில் ரோமக்கால்களின் அளவில் உண்டு. இது நம்ப இயலாது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 20 ஆண்டுகள் குழந்தை இல்லை. ஒரு நாள் கனவில் குழந்தை பிறப்பதும் அதற்கு ஒரு முதியவர் வந்து ஔஷதம் என்ற மருந்துகளை சித்தா அளிப்பதும் அதை உண்டதுமாக கனவுதான். ஆனால் வாய் மூடி தூங்கிக் கொண்டிருந்தான். நாக்கு வேலை செய்யவில்லை. மூடிய வாய்க்குள் இருந்த நாக்கிலே அந்த சித்தா என்ற நவரசவாத தத்துவத்தின் மருந்தை உட்கொண்டது போன்று கனவு. அடுத்த நாள் கணவன் மனைவி இணையும் பொழுது இந்த கரு நின்று போகும். இதற்கு அந்த மூளைப்பகுதியிலே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தில் கண் இமையை விட மெல்லிதாக இருக்கக்கூடிய ரோமக்கால்கள் தானாக முழித்து கொள்கிறது. அந்த முடிப்புத்தன்மையை செய்யக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி. அப்பொழுது உண்ட மருந்தின் தன்மை என்ன? நவரசவாதத்தின் மருந்தின் தன்மை. ஆனால் நாக்கு படுத்து உறங்கி வாய் மூடிக்கொண்டிருந்தது. கனவிலே கண்டான். யாரோ ஒரு முதியோர் வந்து வாயை திறக்க சொல்லி ஒரு ஔஷதம் என்ற ஒரு தூளை என் வாயில் இட்டதாக கண்டேன் என்றான். ஆனால் வாய் மூடி நாக்கு மூடி தொங்குகிறான். இதற்கு ஔஷதம் மருந்து என்பது பெயர். இந்த ஔஷதத்தின் மருந்திற்கு பெயர் நவபாஷாணா. இது ஒரு சிலருக்கு நரம்பில், எந்த நரம்பில்? மூளையிலே இருக்கக்கூடிய சிறு நரம்பில். மூளையில் இருக்க சிறு நரம்பு பார்க்க இயலாது, உண்மை. கண்ணின் நரம்புகளை எடுத்து பாரும், கண்ணாடியை வைத்து பாரும், சிறு நரம்புகள் ஓடும். கோபம் வரக்கூடிய காலத்திலே அந்த கண்ணில் இரத்த ஓட்டம் நரம்பு வழியே பாய்ந்து அந்த நரம்பு புடைத்திருக்கும். அதுபோன்று மூடிய மூளை நரம்புக்குள்ளே இந்த ஔஷதத்தின் சக்தியை கிரகிக்கும் தன்மையை ஆதிபராசக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணானவள் விஷ்ணுவின் வழியாக இந்த நவரசவாதம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக தத்துவத்தை செய்கிறாள். அந்த பெண்ணான ஆதிபராசக்தி போகரின் தத்துவத்திலே வருகிறாள். ஆணுக்கு மூளை பகுதியில் இந்த ஏகாந்தமான சக்தி ஒவ்வொருவருக்கும் உண்டு, அனைவருக்கும் உண்டு. இது இறக்கும் வரை தெரிவதில்லை. பெண்ணுக்கு மட்டும் பெண் குறி மார்பகத்தின் துளைப்பகுதி ஆண் விதையை ஏற்றுக்கொள்ளும் இடமான சாந்தமான நிலை. இங்கு இந்த நவரசவாதத்தின் ஔஷத சக்தி பெண்ணின் உடலில் உண்டு. யாருக்காவது தெரியுமா? இது தெரிந்திருப்பதற்கு நியாயமில்லை. தெரிந்தாலும் இதை மனம் ஏற்றுக்கொள்ளாது. அதற்காகத்தான் பிரணவா என்று சொல்லக்கூடிய 9 ஓட்டைகளை ஓம்காரத்தின் வழியே அடக்கி வைத்திருக்கிறான். காது ஓட்டை 2, மூக்கு ஓட்டை 2, 4, வாய் ஓட்டை 5. காது, மூக்கு, வாய் 2, 4, 5, 6, 7, மல ஓட்டை, ஜல ஓட்டை 9. இந்த 9 ஓட்டையின் விசாரத்தின் தத்துவம்
உடலுக்குள்ளே ஓங்காரமாக இருக்கிறது. காதின் ஓட்டை 2, கண்ணின் ஓட்டை 2, 4, மூக்கின் ஓட்டை 2, 6, வாயு ஓட்டை 7, மல ஓட்டை 8, ஜல ஓட்டை 9. இது ஓம்காரத்தின் தத்துவத்தோடு பிரணவத்தின் மார்க்கமாக அன்னை படைத்திருக்கிறாள். ஆகவேதான் பிரம்மம் இந்த படைப்பு தோளை விட்டு கீழ் இறங்குவதில்லை. யார் யார் எந்தெந்த காலத்திலே பிறக்க வேண்டும் என்பதை இந்த அன்னையானவள் சொல்லக்கூடிய ரகசியத்தை பிரம்மன் தன் 2 கைகளை முதுகுக்கு பின்னே, அதாவது பிட்டத்திற்கு கீழே வைத்து, பிரம்மனின் பிட்டத்திற்கு கீழே பின்பக்கம் ஓலைகளை எழுதுகிறான். போகர் மாதிரியான மீன் மக்கள் அவதாரம் செய்யும் காலத்தையும் இந்த மகாசக்தி சொல்கிறாள். இவளுக்கு ஆதிசவபராசக்தி என்பது பெயர். பிரணவ 9 ஓட்டையின் ஓம்காரம். அந்த ஓம்காரம் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அழுக்கான மாயைகளை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஓம்காரத்தின் 9 ஓட்டைகள் கூட அழுக்கான மாயையை விரும்புவதற்கு தேவைப்படுகிறது. அதனால்தான் ஞானம் கண்ணுக்கு புலப்படுவதில்லை. இந்த நவரசவாத சக்தி ஒரு மரத்தினை, ஒரு செடியை மருந்தாக்க உண்டு பண்ணுவது. ஒரு மரம், ஒரு செடி, அதனுடைய வேர், அதனுடைய பட்டை, அதனுடைய கிளைவேர்கள் மருத்துவமாக மாற்றப்படுவது. நவரசவாத 9 வகையில் இன்னொன்று நவரசவாதா என்பது மண் முதலானவைகளை தங்கமாக மாற்றுவது, இரும்பை தங்கமாக மாற்றுவது, வெள்ளியை தங்கமாக மாற்றுவது, தாமிரத்தை தங்கமாக மாற்றுவது நவரசவாதா. இந்த நவரசவாதம் இங்கு நவ பாஷாணங்களாக மாற்றப்படுகிறது. நவ பாஷாணா என்பது உயிர்கொல்லி மருந்து. பாஷாணம் என்றால் விஷம் என்பது பெயர். நவபாஷாண விதை. பிரகலாதனுக்கு 5 தலை கொண்ட நாகத்தின் நச்சை எடுத்து ஒரு பாத்திரத்தில் இடும் முன் அது காற்றிலே பறந்தது. அந்த நச்சுப்பாம்பு யார்? அன்னை ஆதிபராசக்தி. இரண்யன் சாதாரணமானவன் அல்ல. ஆகவே உடனே பிரகலாதனின் தாயை அழைத்து, உன் முலைக்காம்பின் பாலை இதிலே கலந்து கொடு. எவ்வளவு கொடுமையான மனது! கணவன் சொன்னான் என்று 2 முலைக்காம்புகள் வழியே பாலை சுரந்து கொடுத்தவுடனே 5 தலை நாகத்தின் விஷம் அதிலே இடப்படுகிறது. கவனிக்க வேண்டும். இங்கே அந்த பாலின் தன்மை அந்த விஷத்தை காப்பாற்றுகிறது. அந்த பாலோடு கூடிய விஷத்தை அருந்திய ஒருவன் மாண்டு போவான். அப்படியானால் இரண்யனுடைய மனத்தத்துவம் இந்த சித்தா என்ற மருத்துவத்தை கடந்த நிலையில் இருந்திருக்கிறது. அந்த பாலையும் கொடுத்தாகிவிட்டது, குழந்தையும் உண்டது. நவபாஷாணா நவ 9, நவபாஷாணா 9, நவரசவாத சத்வோதேவி. தமோகுணம், ரஜோகுணம், சத்வோகுணம். இந்த சத்வோகுணத்தின் நிலையில் அன்னை நவபாஷாணம் என்று சொல்லக்கூடியதில் இருப்பதால் பிரகலாதன் உண்டவுடன் அந்த உயிர்கொல்லியில் இருக்கக்கூடிய விஷத்தை உயிர்கொல்லியாக மாற்றி வெளியே எடுத்து விடுகிறாள்.
பிரகலாதன் படைத்துக் கொண்டான். அதற்கு பாஷாணா என்பது பெயர். நவ பாஷாணா. உயிர்கொல்லி மருந்தை கொடுத்தபோது அன்னை போகரின் தத்துவத்தில் விஷ்ணுவை அழைத்து சென்று, அதனால்தான் அவன் விஷ்ணுவை வேண்டினான். ஹரி 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 எங்கே என்று கேட்டான். தூணில் உண்டா துரும்பில் உண்டா என்றான். தெரிந்திருந்தால் நாற்காலியில் அமர்ந்து சொல்கிறான் என்று சொல்லியிருப்பான் பிரகலாதன். இல்லையே, எங்கு என்று கேட்டான். அந்த ஹரிதான் விஷ்ணு, அந்த ஹரிதான் விஷ்ணு. அதை சொல்பவனும் ஹரி ஆகிவிட்டது. ஆகே நவபாஷாணா, மருந்துக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்கொல்லியான தத்துவத்தை விளக்கக்கூடியவள் அன்னை ஆதி பராசக்தி. இதன் தயாரிப்பின் தன்மையை பாரும். இந்த மருந்து ஒரு இலைக்குள்ளே அடங்குமா? அடங்காது. ஒரு வேருக்குள்ளே அடங்குமா? அடங்காது. அனைத்தும் பொய். ஆம், பொய் தான். ஒன்று வேண்டாம், சவுக்கு கட்டை எடுத்து பாருங்கள். அதற்குள்ளே நெருப்பு ஒளிந்திருக்கிறது, தெரியுமா? சவுக்கு கட்டைக்குள்ளே என்ன ஒளிந்திருக்கிறது? நெருப்பு ஒளிந்து கொண்டிருக்கிறது. சற்று தீ வைத்தால் என்னவாகிறது? அதன் உள்ளே இருக்கக்கூடிய நுரை தள்ளக்கூடிய நீர் வடிவிலே இருக்கக்கூடிய நெருப்பு சிறு கொப்பளங்களாக வெளியே வந்து வெளியே வைக்கப்பட்ட நெருப்போடு இணைந்து குபு 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 என்று எரியும். அப்பொழுது சவுக்கு கட்டையிலே என்ன உண்டு? நெருப்பு உண்டு. வேண்டாம், விராட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். அதை காட்டிலும் அதற்கு மிகுந்த சக்தி. விராட்டி ஒன்றுமில்லை, சாணத்திலே தட்டப்பட்டது. மருந்துகளை தயாரிக்கக்கூடிய காலத்திலே, இப்பொழுது கூட மருந்துகள் தயாரிக்கக்கூடிய காலத்திலே ஓடு, தேங்காய் ஓடு, கொட்டாங்குச்சி என்பீர்கள். அடுத்து வராட்டி, அந்த நெருப்பை மூட்டிதான் இதை செய்வது. அந்த இரண்டு வராட்டி, ஷவுக், கட்டை, இதற்குள்ளே இத்தனை இருக்க 9 வகையான நவத்தின் தன்மை கொண்ட நவபாஷான சக்தி ஏன் ஒரு குச்சிக்குள்ளும் இலைக்குள்ளும் வேருக்குள்ளும் இருக்கலாகாது? மல்லிகைப்பூ மணக்கிறது என்கிறாய். மல்லிப்பூ மணக்கிறது என்கிறாய், அதன் பொருள் என்ன? மல்லிப்பூ மணக்கிறது என்கிறாய், அதன் பொருள் என்ன? உன்னிடத்தில் நாற்றம் உண்டு, நாறிப்போனவன் என்பது பொருள். உன்னை விட அந்த மல்லி புஷ்பம் வாசம் பெறுவதால் அதை நாம் உணர்கிறோம். இது உலகத்தின் நியதி. இந்த போகரின் தத்துவத்தை நவபாஷானா என்று சொல்லக்கூடிய நவபாஷான நவரசவாத சத்வோதேவி போகர் ராட்சச மனுஷ தத்துவத்தை கடந்து தெய்வீக தத்துவத்தை அடைந்தவர். தமோ ராஜோ சத்வகுணம் என்பது மாகாளி ஒருவனை, முயலகனை கொன்றாள். ஏன்? அவனை கொன்றுதான் ஆக வேண்டும். முயலகன் என்பது மாயை. ஆனால் இதே சத்துவகுணத்தில் உள்ள ஒரு தேவி காளியாக விகாரமான உருவம் எடுத்து முயலகனோடு சண்டையிட்டு மாயையை வெல்கிறாள். மாயையை வெல்வதற்கு முயலகனை கொல்ல வேண்டியது இருக்கிறது. நீங்கள் நடராஜனின் சிலையை பாரும். நடராஜன் சிலைக்கு கீழ் காலிலே முயலகன் படுத்திருப்பான்.
முயலகன் என்ற சொல்லுக்கு நேர்பொருள் மாயை. அந்த குணத்திற்கு ஏற்று தாயை வெளிப்படுகிறாள். விஷ்ணுவுக்கு சத்வோ நிலையில் தாய் வெளிப்படுகிறாள். சத்வோ நிலையில், சத்வோ நிலை, சத்வோ தேவி தன்னை மறந்து, தன்னை சுற்றியுள்ள பஞ்சபூதங்களை மறந்து, தன் உடலிலே இருக்கக்கூடிய 9 ஓட்டைகளை மறந்து, தன்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை மறந்து யோக சித்தாந்தத்தில் மேல்நிலை அடைந்து வரக்கூடியவருக்கு இந்த சத்துவ குணம் வரும். போகரின் தத்துவம் கூட இப்படித்தான். இவை அனைத்தும் ஒரு வேருக்குள்ளே உண்டு. வேர், ஒவ்வொரு வேரிலும் 9 வகையான சக்திகள், 9 வகையான பெண் சக்தி, 9 வகையான அசுர சக்தி, 9 வகையான தேவசக்தி, 9 வகையான மனிதனுடைய சக்தி, 9 வகையான அமிலத்தின் சக்தி, 9 வகையான காற்றின் சக்தி வேரிலே உண்டு. ஏன் அந்த வேருக்கு இத்தனை சக்தி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு வேர் உண்டு. அந்த வேர் மேலே வரக்கூடிய காலத்திலே அதற்கு சமித்து என்பது பெயர். அந்த சமித்தின் ஆதாரத்தைத்தான் வேர் என்று சொல்கிறாள். இது யாகத்தை முனைந்து நவபாஷாணம் வரை செல்கிறது. இது யாகத்தை முனைந்து நவபாஷாணம் வரை செல்கிறது. ஓம் விஷ்ணு விஷ்ணு நவரசபாதே நவரச பிரணவ ஸ்லோக சக்தி நவபாஷாண நவரசபாத சத்வோ தேவி. கண்ணனை வழிபடுவதால் சத்துவமான நிலையில் அன்னை போகரின் தத்துவத்தோடு ஆணாகி தான் என்ற அவளே பெண்ணுமாகி விஷ்ணுவுக்குள்ளே இருந்து லக்ஷ்மியை கூட்டி விஷ்ணு என்ற நிலையில் அருள்கிறாள். இதற்கு சத்வோ. இது உலக நடைமுறையில் ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் பொருந்தும். அது ஆதி பராசக்தி. அவள் சொல்லும் மருந்து அனைத்தும் எளிமையான முறையில் இருக்கும். வேர்களை கொண்டு, கதிர்களை கொண்டு, மணிகளை கொண்டு, பட்டாணி, உடைத்த கடலை, வேர்க்கடலை, இரட்டிப்பு தலை கொண்ட வேர்க்கடலை, இதையெல்லாம் மருந்தாக அவள் சொல்வாள். துளசியோடு கூடி ஆட்டின் பாலை சேர்த்து, நவரசவாதத்தின் ரகசியம் இது. அதாவது உடலிலே இருக்கக்கூடிய பாஷாணம் என்று சொல்லக்கூடிய விஷத்தன்மை முறிக்கக்கூடியது. இது மூலிகையாக மாறி மூலிகைக்குள் அடங்குகிறாள். கற்பூர இலை பாரும், குப்பை மேனி இலை பாரும். குப்பை மேனி, குப்பை மேனி என்ற இலையை எடுத்து சந்தனத்தோடு இணைத்து சிறிது கடுகளவு சுண்ணாம்பு அந்த ரசத்தினை எடுத்து பூசிக்கொள்ள குப்பை, இந்த உடலுக்கு பேர் குப்பை என்பது பேர்.
அது மிளிருவதால் அதற்கு மேனி. இதெல்லாம் நவபாஷாண தத்துவத்திற்குள்ளே அடங்குகிறது. இந்த மாதிரி சில வேர்களை ஒன்று சேர்த்து அதை பல காலம் பூஜித்து அந்த வேருக்கு சத்துவ நிலையின் ஆதாரம் வரும்போது, அதாவது வேர் பக்குவப்படுதல் என்பது பெயர். வேர் பக்குவப்படுவது என்றால் என்ன? அந்த வேருக்கு உயிர் பெறும் தன்மை. உயிர் பெறும் தன்மை என்றால் என்ன? உயிர் போகக்கூடியவனுக்கு உயிரை காப்பாற்றும் தன்மை அந்த வேர் முடித்துக் கொள்வது. அந்த வேரை வைத்து 54 பீஜங்களால் பூஜை செய்வது. 54 ஸ்தலங்கள் அவளுடைய அங்கங்களாக மாற்றப்பட்டு 54 பீஜங்களாக அது திருக்கோயிலுக்குள் அடங்கி உண்டு. அந்த சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அந்த வேருக்குள்ளே போகக்கூடிய காலத்தில் அந்த காய்ந்த வேர் இலை உதிர செய்து, மண்ணில் இல்லை காய்ந்து போனது, மண்ணிலிருந்து அல்லது கிளையிலிருந்து அல்லது அந்த மரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட வேர் 54 தத்துவ விசாரங்களின் பீஜத்தின் ஒன்றியக்கி பூஜை செய்யக்கூடிய காலத்திலே அந்த கிடந்த வேரிலிருந்து பச்சையாக இலை முளைக்கிறது. அந்த வேர் பசுமையாக ஆகிறது, காய்ந்தது. அதனுடைய நிறம் பச்சை நிறமாக மாறுகிறது. அதை கசிக்க பிழியே ரசம் வரும். அதற்கு நவரசவாதம் என்பது பெயர். அதற்குள் என்ன சிலை அடங்க வேண்டும் என்று அன்னை தீர்மானிக்கிறாள். யார் தீர்மானிப்பது? அன்னை ஆதிபராசக்தி தீர்மானிக்கிறாள். உன்னால் ஒன்றும் முடியாது. நவபாஷாண சத்வோ. மனிதன் சாகும் வரை சத்துவ குணத்தில் வருவதில்லை, ராட்சச குணத்தை கடப்பதில்லை. எதற்கெடுத்தாலும் கோபம். ஏன் மனுஷகணத்திற்கே வருவதில்லை. நல்லது செய்வது போல் தீங்கு செய்வான், ஆனால் முகம் அழகாக இருக்கும். அவனை நம்பலாகாது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், பார்த்திருப்பீர். முகம் கடுகடுவென்றிருக்கும், நல்லவனாக இருப்பான். இது மனுஷகணத்தை தாண்டுவதில்லை. தேவகணத்துக்கு வரக்கூடிய காலத்திலே சத்துவோவின் தன்மை வருகிறது. இந்த சத்துவோவின் தன்மை ஒன்றுமில்லை. உயிர் போகக்கூடிய ஒருவனை பீஜாட்சரத்தை சொல்லி மூல மந்திரத்தில் காயத்ரியை பூத்தி அவனை உயிர் பெற செய்வது. இதற்கு சத்துவோவில் அடங்கிய நவபாஷான வைத்தியம். இது 9 வகையாக பிரிக்கக்கூடிய காலத்தில் இந்த நவரசம் என்று சொல்லக்கூடிய சாறு பச்சை வர்ணத்தில் மிளர்கிறது. காய்ந்த குச்சிகள் பச்சை வர்ணத்தில் அதனுடைய மிளிர்தல் தெரியுது. அங்கே அன்னை ஆதி பராசக்தி விஷ்ணுவோடு கூடி போகருக்குள்ளே உள்நுழைந்து தானும் தானாக தாயாக நின்று அன்னை மகாலட்சுமியோடு உடன் உறைந்து போகரின் தத்துவத்தோடு அந்த இலைச்சாருக்குள்ளே அடங்குகிறாள் என்பது பெயர். இதற்கு நவபாஷாணா. இவ்வளவு மகாசக்தியும் அன்னை ஆதி பராசக்தியின் இடத்திலே உண்டு. அன்னை ஆதி பராசக்தியின் இடத்திலே உண்டு. அந்த போகரை ஆண் தத்துவத்தோடு ஆக்கி, அந்த போகரை ஆண் தத்துவத்தோடு ஆக்கி நவரசவாத
நவபாஷாண தத்துவத்தை எவன் கற்கிறானோ உலகத்தில் அவன் ஒருவனே ஆண். அதற்காகத்தான் சிங்கா என்று சொல்லக்கூடிய போகரின் வடிவத்தை ஆண் தத்துவத்தோடு உருவாக்கி கொடுத்தாள் அன்னை ஆதி பராசக்தி. அவனுக்குள் இவள் அடக்கம். யாருக்குள் அடக்கம்? அப்படி வடிக்கப்பட்ட சிலைகள் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று, அதில் கூட 2 தத்துவம் உண்டு. ஒரு தத்துவம் போகப் பெருமானால் வடித்தல். விஷ்ணு சயனத்திலே இருக்கும்போது நினைத்தானாம் என்னவென்று, ஒரு மனிதனைத்தானே போகராக்கி நவபாஷாணத்தின் தத்துவத்திலே சிலை வடிக்கிறாள் அன்னை. அந்த அன்னையை வேண்டினாளாம், நானே அந்த தன்மையை பெற வேண்டும். மகாவிஷ்ணு வேண்டுகிறான், நீ சிலையாக கிடப்பாய் என்றாள் அன்னை ஆதிபராசக்தி. உனக்கு அந்த தன்மை வர வேண்டுமென்றால் கலியுகத்திலே நீ சிலையாக கிடப்பாய். திருமலையில் அவதார நோக்கத்தை முடிக்கும் கால் மாலவன் தான் பின்னுக்கு 7 அடிகள் நகர்ந்தான், கல்லாக மாற்றப்பட்டான். அதுதான் இன்று இருக்கக்கூடிய வேங்கடாஜலபதி சிலை. அதற்குள்ளே தானே தானுமாகி தன்னை அவனுக்கு கொடுத்து, தானே தானுமாகி அன்னை தானே தாயுமாகி தன்னை அவனுக்கு கொடுத்து போகருக்குள்ளே தானடங்கி, யார்? இந்த பெண் ஆதிபராசக்தி போகருக்குள்ளே தானடங்கி லட்சுமியோடு, அதனால்தான் லட்சுமியை பிரித்தாள். பிருகுமனிவன் உதைத்தான், லட்சுமி வெளியேறினார். அந்த வெளியேறிய லட்சுமியை தனக்குள்ளே அடக்கி விஷ்ணுவை சிலையாக்கி நவபாஷாணத்தின் தத்துவத்தை விட அந்த சிலைக்கு இத்தனை மகத்துவம். அதற்குள்ளே இருந்து அருள் பாலிப்பது அன்னை ஆதி பராசக்தி போகரின் தத்துவம். போகர் என்பதற்கு 2 பொருள். உலக ஆசைகளை விரும்பி அடைந்து அனுபவித்தல் போகம். அந்த போகர் என்ற நிலைக்கு 9 வகையான மருந்துகளை ஒன்றாக்கி கூட்டாக்கி கூட்டு சேர்க்கையின் வழியாக சிலை வடிப்பது என்பது பொருள். சிலை வடிப்பது என்பது இதற்கு பொருள். ஆகக்கூடிய விஷயமா இது? நடக்கக்கூடிய விஷயமா? ஒரு மனிதன் பல்லாயிரம் ஆண்டு இறை வழிபாடில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த நிலை போகத்தின் தத்துவம் வருகிறது. போகம் என்ற சொல்லுக்கு 2 பொருள். ஒன்று உலகமாயை, சிறு சிறு இன்பங்கள் அனுபவித்து போகம். மற்றொன்று நவக்கோள்களின் ஆதாரத்தை வைத்து நவபாஷாணத்தின் சக்தியை உருவாக்கி தான் அதை பெற்று உலக மக்களுக்கு கொடுத்து அவர்களும் அனுபவிக்கும் ஆனந்தத்தை பார்த்து போகத்தன்மையை அடைந்து சிரிப்பதற்கு போகர் என்பது பெயர். அத்தனை மனது மனிதனிடத்தில் உண்டா? அத்தனை மனது மனிதனிடத்தில் உண்டா என்பதை பாரும். வருமா? போகத்தன்மையும் நவரசவாதத்தன்மையும், போகத்தன்மையும் போகரின் தன்மை, நவரசவாதத்தின் தன்மை ஒருவரிடத்திலே இருந்தால் அவரை நாட்டு மக்கள் விட்டு விடுவனரா? அரசுதான் அவனை விடுமா? அதற்காக தான் சித்தா, ஔஷதா என்று இதற்கு பெயர். இத்தனை தத்துவங்கள் இந்த பெண் செய்கிறாள். இத்தனை தத்துவங்கள் இந்த பெண் செய்கிறாள். எப்படி செய்கிறாள் என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.